வணக்கம். உங்கள் பவுல். இன்றைக்கி வாஷ் பேஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கார்னர் வாஷ் பேஷனு. ஏற்கனவே நம்ம கன்சீல் பண்ணுறப்ப இந்த நெப்பில் எடுத்து வச்சாச்சு. பேஸ்ட் வாட்டர் பைப் லைனையும் எடுத்து வச்சாச்சு. பழைய வீடியோவிலலாம் போட்டிருக்கேன். முன்னாடியே வீடியோவில் இந்த வீட்டோட வீடியோ கன்சீல் பண்ண லைன் போட்டிருக்கோம். இப்போ இங்கே ஆங்கில் வால்வு செட் பண்ணியாச்சு. இது வேஸ்ட்டு லைனை ஏற்கனவே எல்போ திருப்பி டம்மி பண்ணி வச்சுருந்தோம். இது ஒட்ட மட்டும் சும்மா தான் டம்மி பண்ணிடுவோம். இந்த டம்மி 4-வே டாப்பில் வருது, ஒரு சைடு டம்மி. இந்த 1 பைப்பு இதில் 2 ஃப்ளோர் டாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே கார்னர் பேஷன் வைக்க போகிறோம். நார்மலான ஹைட்டு 2.25 அடி தான் நார்மலான ஹைட்டு. அதுக்கு 2 அடியிலேருந்து 2.25 வைக்கலாம். 3 அடி தான் வச்சா வாஷ் பேஷன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் பேஷனை 2 போல்ட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு போல்ட்டை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அடுத்தது தான் இன்னொரு போல்ட்டு ஏற்றணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ராக் போல்ட்டு அடிக்க போகிறோம். இதை செட் பண்ணியாச்சு. ராக் போல்ட்டு அடித்து ட்ரில் பண்ணி ஏற்றியாச்சு. ஃபுல்லாக அந்த பிவிசி வாஷரு, அதர் வாஷரு, அடுத்தது சில்வர் வாஷர் ஒன்று போட்டு அடுத்து லாக் நட் வச்சு ஃபுல் டைட்டு வச்சாச்சு. கார்னர் பேஷனில் என்ன பிரச்சனைனா இந்த கேப்பு ஃபுல்லாக இருக்கும். சைடில் தான் கேப் இருக்கும். இது வாஷ் பேஷனுக்குள்ள டேப். இது ஃப்ளாஞ்சி மேலே டாப்பில் ஒன்று போட்டு தான் அவனை கட்டாயமாக. ஃப்ளாஞ்சி செட்டாக கொடுக்க மாட்டாங்க. சில கம்பெனியில் மட்டும் கொடுப்பாங்க, பிராண்டடாக உள்ள கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. சிபி ஃப்ளாஞ்சு போட்டிருக்கோம். கீழே போடுற நெட்டு வாஷரு இதுமாரி தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாஷரு சுத்தமாக செட்டே ஆகாது. அடுத்து இதில் காட்டுறேன், அந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் அந்த வாஷரை காட்டுறேன். இப்போ இதை செட் பண்ணியாச்சு. கீழே ஃப்ளாஞ்சு போட்டு டைட் வச்சுருக்கேன் பாருங்கள். வாஷருக்கு பதிலாக இந்த ஹோல்ஸில் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ கனெக்ஷன் ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ வேஸ்ட் லைன் மட்டும் இப்போ ஜாயின் பண்ணோம். வேஸ்ட்டு ஓஸ் டைப்பில் போட மாட்டோம். நாங்கள் பைப்பாக தான் போனோம். ஓஸ் டைப்பு போட்டால் அடிக்கடி டேமேஜ் ஆகி தண்ணி அடைச்சிக்கும். இவர் கார்னர் பேஷன் எங்கே பார்த்தாலும் செட்டே ஆகாது. பிராண்டடாக செரா, ஜான்சன் எந்த கம்மியாக இருந்தாலும் கார்னர் பேஷன் ஓரத்தில் மாவு வைக்கிற மாதிரி இருக்கும். இது வேஸ்ட்டு கப்புக்கு மாவு வைக்கிறது இன்னொரு பேஷன் செட் பண்ணுறப்ப அது காட்டுறோம். ஃபுல்லாக இது ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இதில் மாவு வச்சாச்சு. ஃபுல்லாக மாவு வச்சு துடைச்சாச்சு. இப்போ இது பைப் லைன், வேஸ்ட்டு லைன் பைப் லைன் இதுமாரி பைப்பாக தான் போடுவோம். 1.5 பைப்பு. ஓஸு போடலாம், 1.25 ஓஸு போடலாம். அது டஸ்ட்டு அடிக்கடி அடைச்சிக்கிட்டே இருக்கும், ஸ்மெல் வரும் வேறு. அதனால் பைப்பாகவே போட்டுருவோம் ஃபுல்லாக. இப்போ இங்கே கார்னர் பேஷன் முடிஞ்சிட்டு இப்போ சென்ட்ரு பேஷன் வைக்க போகிறோம். ஏற்கனவே ஆங்கில் வால்வு பைப்பு வேஸ்ட் வாட்டர் லைனே இல்லாது பைப் லைன் முன்னாடியே கன்சீல்டு லைன் போடுறப்ப போட்டாச்சு. இந்த வீடியோ தான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் நிறையா. இது சென்ட்ரு பேஷன் ஜான்சன் பிராண்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ ராக் போல்ட் அடித்து போல்ட் நெட் வச்சு டைட்டு வச்சாச்சு. ஃபுல்லாக சென்ட்ரு பண்ணி 2.25 அடி ஹைட்டு கீழேருந்து வச்சு செட்ரு வச்சு டைட்டு வச்சாச்சு. இப்போ இந்த டேப்பு முறுக்க போகிறோம். இந்த டேப் இருக்குது பாருங்கள். டேப்பு ஃப்ளாஞ்சு போட்டோம்னா ஃபினிஷிங்காக நம்ம டாப்பில் முடிஞ்சிடும். இப்போ பாட்டத்தில் போடுறது வாஷர் கொடுக்குறது லெதர் வாஷரும் ஒரு அலுமினியம் வாஷரும் கொடுக்குறாங்க. லெதர் வாஷரும் டைட்டு வச்சா உள்ளார போகுது, அலுமினியம் வாஷரும் உள்ளார போகுது. எல்லா டேப்லேயும் கொடுக்குற இதுமாரி தான் கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதேமாரி ஃப்ளாஞ்ச் எடுத்து கீழே வாஷராக யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாட்டில் தான் போடணும், டூம் ஃப்ளாஞ்சாக போடக்கூடாது. இதில் இப்போ வேஸ்ட்டு கப்பு எப்படி மாவு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதேமாரி ஒயிட் சிமெண்ட்டு இல்லை ஒயிட்டு எம்சியில் வச்சு பேக்கிங் பண்ணிவிட்டு இதேமாரி ஃபுல்லாக வச்சுக்க வேண்டியதான். ஃபுல்லாக லூஸாக போகக்கூடாது. கொஞ்சம் மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க வேண்டியதான். இது ஒயிட் சிமெண்ட்டு இல்லை ஒயிட் எம்சியில் வைக்கலாம் தாராளமாக. ஃபுல்லாக வச்சாச்சு. டைட்டு வைக்கிறப்ப வெளியில் வரணும் மாவு வைக்கிறது. இப்போ ஒயிட் சிமெண்ட் வைக்கிறது
இப்போ மாட்டியாச்சு, டைட்டு வச்சாது. த்ரெட்டு வந்து பெரிய த்ரெட்டாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து தான் டைட்டு வைக்கணும். ஃபுல்லாக டைட்டு வச்சா ஸ்லிப்பாகும். ஆங்கிள் வால்வே எல்லா வாஷ் பேஷனுக்கும் கண்டிப்பாக போடணும். நம்ம லீக்கேஜ் ஆனிச்சுன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்காக மட்டும்தான் அது. இப்போ சுற்றிலும் வச்சாச்சு, ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் காஞ்ச பிறகு ட்ரை ஆன பிறகு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஃபுல்லாக பைப்பு கப்ளர் போட்டு இது எல்போ திருப்பி வச்சாச்சு. ஓஸுக்கு பதிலாக போல்ட் நட்டும் ஃபுல் டைட்டு வச்சாச்சு. பிளாஞ்சு போட்டு முறிக்காச்சு, டேப்பு போல்ட் நட்டு முறிக்காச்சு. இந்த வாஷ் பேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ கீழே இருந்து கண்டிப்பாக தரையிலேருந்து 2.25 அடி கண்டிப்பாக இருக்கணும். இது 2.25 அடி தான் வச்சுருக்கோம். 2.5 அடியிலேருந்து 2.25 அடி கண்டிப்பாக வச்சு போட்டுக்கலாம். கார்னர் பேஷனும் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு கார்னர் பேஷனும் செட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக வால் மவுண்டிங் பேஷன் வீடியோ தான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.